சற்றுமுன் வெளியான தகவல். பொங்கல் பரிசு ரூபாய் 500 பொதுமக்களுக்கு வழங்க புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது. அதாவது இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மக்களுக்கு பரிசு தொகை வழங்கப்பட உள்ளது. இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை வரும் ஜனவரி 14ஆம் தேதி உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்பட இருக்கிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் ஆகியவை மக்களுக்கு அரசு வழங்குவது வழக்கம். ஆனால் நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை தொகை வழங்கப்படாது என தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது. அதே சமயம் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த பரிசு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. இந்த பரிசு தொகுப்பு பெறுவதற்காக டோக்கன்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் உள்ள ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுமா என கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் புதுச்சேரியில் மக்களுக்கு பொங்கல் தொகுப்புக்கு பதிலாக ரொக்கமாக பணம் வழங்க அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா 500 ரூபாயை ரொக்கமாக வழங்க புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு அனுமதி கேட்டு கவர்னர் கைலாசநாதனுக்கு கோப்பு அனுப்பப்பட்டு உள்ளதாக சொல்லப்படுகிறது. அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் உரிய பணத்தை பயனாளிகளுக்கு அவர்களது வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமில்லாமல் 5 ஆண்டுகளில் ரூபாய் 56,830 வட்டி ரிஸ்கே இல்லாமல் சம்பாதிக்கலாம். அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இன்று நாம் நாட்டின் பாதுகாப்பான வைப்பு திட்டங்களில் ஒன்றை பற்றிதான் பேசுகிறோம். மத்திய அரசால் நடத்தப்படும் இந்திய அஞ்சல் துறையின் தொடர் வைப்பு திட்டமாகும். தொடர் வைப்பு என்பது அனைத்து வகையான முதலீட்டாளர்களுக்கும் ஒரே மாதத்துக்கான பயன்படுத்தக்கூடிய சேமிப்பு திட்டங்களில் ஒன்றாகும். சிறிய முதலீட்டில் நல்ல வருமானத்தை பெற இந்த திட்டம் உதவும். இதில் முக்கிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் மிக குறைந்த தொகையில், அதாவது வெறும் ரூபாய் 100 தொடர் வைப்பை தொடங்கலாம். ஒவ்வொரு மாதமும் சிறிய தொகையை முதலீடு செய்வதன் மூலம் சேமிப்பை உருவாக்கலாம். தற்போது அஞ்சல் அலுவலக தொடர் வைப்புத் தொகை 6.7% வட்டி விகிதத்தை வழங்குகிறது. இது வங்கிகளின் சிறிய மற்றும் நடுத்தர டெபாசிட்களுக்கான வட்டி விகிதங்களுடன் சாதாரணமாக ஒப்பிடப்படுகிறது. குழந்தைகளுக்காக பயனர்கள் தொடங்கக்கூடிய சிறந்த முதலீட்டு திட்டங்களில் இதுவும் ஒன்றாகும். பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் தங்கள் சொந்த குழந்தைகளின் பெயரில் கணக்குகளை திறந்து வைப்பு செய்யலாம். குழந்தைகளுக்கு 18 வயது ஆனதும் கணக்கு மகன் அல்லது மகளின் பெயருக்கு மாற்றப்படும். இவ்வாறு குழந்தைகளின் உயர்கல்வி, திருமணம் அல்லது அவர்களின் தொழில்களுக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கப்படலாம். இப்போது நீங்கள் இந்த திட்டத்தின் கீழ் இன்னும் கொஞ்சம் அதிகம் பணத்தை ஒதுக்கினால் நல்ல வருவாயை ஈட்டலாம். அதாவது மாதம் 5,000 ரூபாய் தொடர் வைப்பில் முதலீடு செய்ய முடிந்தால் உங்கள் ஒரு வருட முதலீடு சுமார் 60,000 இருக்கும். இந்த முதலீட்டை நீங்கள் 5 வருடங்கள் தொடர்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். எனவே 5 ஆண்டுகளுக்கு உங்கள் மொத்த முதலீடு ரூபாய் 3 லட்சமாக இருக்கும். இந்த திட்டத்தில் உங்களுக்கு 6.7% வட்டி வழங்கப்படும். அதாவது 5 வருடங்கள் முடிந்த பிறகு வட்டியுடன் ரூபாய் 3,58,830 கிடைக்கும். அதாவது 5 ஆண்டுகளில் ரூபாய் 3 லட்சத்துக்கு மொத்தம் ரூபாய் 56,830 வட்டி கிடைத்துள்ளது. உங்கள் மாதாந்திர டெபாசிட்டை அதிகரிக்க முடிந்தால் இந்த வட்டி வருமானமும் அதிகரிக்கும். இது பாதுகாப்பாக முதலீடு என்பதால் வட்டியின் அடிப்படையில் எந்த ஆபத்தும் இல்லை.
இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல பட்டன் இருக்கும். அதுதான் சப்ஸ்கிரைப் பட்டன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கும். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.